உள்ள பள்ளி படிக்கக்குள்ளேயே பிள்ளைக்கு இந்த 23 வயசு 4 கல்யாணம் கட்டி கொடுத்துருக்கிறாங்க. அதாவது இவருக்கு பிடிக்கல. ஏன்னா யாழ்ப்பாணத்தில் பிறகு படிக்க வச்சேன் நான் காசியில். அப்புறம் இப்போயும் இந்த மேசிங் வேலைக்கு படிக்க வச்சேன் நான் மட்டக்களப்பில். 21 உண்டு. நானும் என்ன குளவி என்று கேட்டேன். எல்லாரும் வந்து கவனமாக இருந்து கொள்ளுங்க. இந்த மஞ்சள் குளவி வந்து ஒரே ஒரு குளவி தான் அண்ணாவுக்கு வந்து முதுகில் குத்தி இருக்கு. குத்துனத்தோட கையும் காலும் வந்து செயலிழந்த நிலையில் இன்றைக்கு வரைக்கும் 1 வருட காலமாக அக்காவின் பராமரிப்பின் குளவி ஒன்று தான் குத்துனது. ஒரு குளவி தான் குத்துனது. அதோட கால் உண்டு, கை உண்டு, பழகினது. புரியாமல் இருக்கு இந்த விளக்கம். அவள் இப்போ மாறி கல்யாணம் கட்டிட்டு இருக்கிறாள். அப்பாகாரனும் கட்டிட்டு இருக்கிறாள். மகளுக்கு மகனும் அப்பாவுக்கு அம்மாவும். அவங்க வந்து திருமணம் செஞ்சு கொடுத்த வீட்டுக்காரர்களோட அவ வந்து திருமணம் இப்ப வந்து மகளுக்கு அந்த கணவரும் இல்லை. வீட்டில போய் சமைக்காம அப்படி இருந்திருக்கீங்களா? நேற்று சமைக்கலையா? என்ன காரணம்? கடவுள் வழி மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் பெறக்கூடாதுன்றது கடவுளோட கையில் அறிவிச்சிடலாம். நீ இப்போ நேற்று இப்படி நம்ம ஒரு பிக்சர் மாதிரி எடுத்து சாப்பிட போகிறோமே சொல்லி நேற்று 10 நிமிஷம் கேட்கறதுக்குள்ள உங்களுக்கு காலையில் போயிட்டு வந்து சாவுட்டில் இருந்தேன். என்னது உங்களுக்கு தேவை? அது வந்து அண்ணாவுக்குரிய தேவைக்கு ஒரு குளவி குத்தி இப்படி நடந்தன்றது எனக்கு 9 குளவி குத்தி இருக்குது. அந்த குளவி 40 குளவி குத்தி இருக்கு எனக்கு. அது சரி அண்ணா. அப்ப மகள் தான் அப்படி மகன் நிலைமை என்ன வந்து போனபடி எல்லாம் போயிட்டு வரணும்ப்பாண்டு அந்த போனோம் வரல. இந்த 8 மாதத்துக்கும் பாரு எனக்கு இன்னைக்கு கொண்டு வரத்தம்பா. நானும் கிளீனுக்கு போவேன். 1 லட்சம் வாங்கினா 2 லட்சம் கொடுப்போம். அப்படி வாங்கிட்டு தான் போனோம். 1 லட்சம் 2 லட்சம் கொடுப்போம். ஒரு பவுன் நகை வாங்கினா 2 பவுன் நகை கொடுப்போம். இப்படி வேற கடன். என்னம்மா பார்த்தாண்ட நீ வியப்பா பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? இப்போ நீங்கள் உழைச்சி உங்களோட குடும்பத்தை நம்பி யாரெண்டாலும் சரி தானே மனைவியை நம்பி தான் காசு அனுப்புவாங்க. இப்போ நீங்களும் அப்படி அனுப்பியிருக்கீங்க. 60 வயசு என்ன காலில் நடந்தது? கம்படிச்சதா? என்ன தொழில் செய்யற நீங்க? அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இலங்கையிலிருந்து ஜேபி பிளாக். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கு வந்து நாங்கள் எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் பனிச்சங்கனி அப்படின்ற கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். என்ன விஷயமானு சொன்னால் எங்களோட காணொளி வந்து டிக்டாக் மூலமாக பார்த்துருந்த உறவுகள் குடும்பம் பற்றி எங்களுக்கு தகவல் சொல்லியிருந்தாங்க. என்ன விஷயம்னு சொன்னால் அந்த குடும்பத்தை சேர்ந்த அண்ணாவுக்கு ஒரே ஒரு குளவி தான் கொட்டுனதாம். அந்த குளவி கொட்டுக்கு இலக்காகின உடனே வந்து அவருக்கு எழும்பி நடக்க முடியாத ஒரு நிலை. யாரையும் துணையோடு தான் இவருக்கு வந்து சின்ன ஒரு விஷயமான சாப்பிட்றதுண்டா கூடி வேற ஒருத்தவங்களோட துணையோடு தான் அவங்களுக்கு செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கணும். அந்தளவுக்கு ஒரு குளவி கொட்டுக்கு இலக்காகினத்தால் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் ஆண்டு கேட்டால் உண்மையில் வந்து அப்படியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற குடும்பத்தை சந்திக்கிறதுக்கு தான் நாங்கள் இப்போ நாங்கள் இருந்தாலும் வந்து அவங்க குடும்ப நிலை தொடர்பாக எல்லா விளக்கத்தையும் கேட்டிருந்தேன். என்னென்னு சொன்னால் குளவிக்கொட்டுக்கு இலக்காகினத்தால் வந்து அந்த அண்ணாவினுடைய குடும்பத்தினர் வந்து இவங்களை வெறுத்து ஒதுக்கிட்டாங்களாம். இப்போ வந்து தற்சமயம் அவர் இருக்கிற இடம் வந்து அவங்களோட அக்காட வீட்டில் தான் இப்போ அடைக்கலம் புரிந்திருக்காரு. என்ன விஷயம்னு சொன்னால் பார்க்குறதுக்கு யாருமே இல்லை. இப்போ நாங்களும் வந்து எடுத்த உடனே வந்து இவங்களை கஷ்ட நிலைமை தொடர்பாக இவங்க குறிப்பிட்டது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நாங்கள் வளமையாக ஆடிய சூடாக போய்த்தான் ஒரு கிராமத்தில் உதவிகள் செய்கிறோம். நாங்கள்
ஆரம்பத்தில் வந்து போய் செஞ்சிருக்காட்டியும் ஒரு கட்ட உதவி வரக்குள்ள ஆடிய சூடாக தொடர்பு கொண்டு தான் அந்த உதவியும் வந்து கொண்டு சேர்க்குறோன்னாங்க. இப்போ அந்த வகையில் வந்து இந்த கிராமத்துக்கு வந்த உடனே வந்து நாங்களும் ஆடியஸை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி நேரடியாக இந்த வீட்டுக்கு வந்து இவங்களூடாக ஆடியஸ் அவங்களோட வீடு எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டு போய் பார்த்தோம்னாங்க. நீங்கள் இவங்களூடாக தொடர்பு கொண்டு வந்திருக்கீங்க, அப்போ நாங்களும் வந்து கஷ்டப்பட்ட மக்களை அடையாளப்படுத்தி தரோம். சரியன்னா அது ஒரு கட்டம் இருக்கட்டும். முதல்ல வந்து இந்த குடும்பத்தில் நிலைமை என்ன, இவங்க சொன்னதெல்லாம் வந்து உண்மைதானா, உண்மையில் வந்து குடும்பத்தால் ஒதுக்கப்பட்ட ஒரு நிலையில் தானே இந்த அண்ணா அவங்களோட அக்காட வீட்டில் தஞ்சம் புகுந்திருக்காருன்னு சொல்லி நானும் வந்து கேட்டேன். இப்போ கேட்ட இடத்துல உண்மையான விளக்கத்தை வந்து அவங்களும் சொல்லியிருந்தாங்க. இப்போ அதற்கு பிற்பாடு தான் நாங்கள் வந்து காணொளி பதிவு செய்வதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ வந்து நாங்கள் அந்த அண்ணா இருக்கிற வீடு, அதாவது அவங்களோட அக்காட வீட்டில் தான் வந்து இருக்கோம். இப்போ வாங்க போய் அந்த அண்ணாவுடைய நிலைமையை பார்த்து இந்த சம்பவம் தொடர்பாக அவங்ககிட்டையும் அறிஞ்சு அவங்களுக்குரிய உதவிகளையும் நம்ம செஞ்சு தரலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இப்படியான தூர இடங்களுக்கு வந்து ஹெல்ப் செய்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். அதோட நீங்களும் வந்து எங்களோட வீடியோஸை தொடர்ச்சியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ வாங்க உள்ளே போய் நம்ம அவங்களோட பேசிக்கொள்ளலாம். இப்போ வந்து நிறைய பேர் இருந்தாங்க, அவங்களோட சொந்தக்காராக்களாக இருக்கும் அவ்வளோ பேரும். நான் சொல்லியிருந்தேன் வீடியோவுக்கு வர தயாரான நாட்கள் மட்டும் இருங்கன்னு சொல்லி. அப்போ என்னென்னு சொன்னால் பொதுவாக கிராமப்புறங்களில் வந்து சொந்தக்காராக்கள் எல்லாருமே சேர்ந்து இருப்பாங்க வீட்டில். இப்போ வந்த உடனே வந்து நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ யார் யாருன்னு சொல்லி கேட்டேன் நான். எல்லோரும் வந்து வீட்டு உறுப்பினர்கள் தானாண்டு. இப்போ அதுக்கு பிறகு தான் தெரிஞ்சது இல்லை அவங்க வந்து கொஞ்சம் பேசி இருக்கிறது வந்திருக்காங்க. அப்போ நானும் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னால் குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் இருங்க, மற்றவங்க வந்து கொஞ்சம் தள்ளி இருங்கன்னு இப்போ அவங்க தூரத்துலேருந்து பார்த்து கொண்டு இருக்காங்க. இப்போ வந்து இவங்க தான் நம்ம. வணக்கம் அம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? என்னம்மா பார்த்த உடனே வியப்பா பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? எப்படி போகுது குடும்ப நிலைமைகள் எல்லாம்? கஷ்டம்தான். எத்தனை பேர் இருக்கீங்க இந்த வீட்டில்? நாங்கள் 3 பேர் இருக்கிறோம். அவரோட 4 பேர் வர்த்தகாரனோட. யார் யார் இருக்கீங்க? மருமகளும் கணவரும் நானும். நீங்களும் அடுத்து உங்களோட தம்பியும் இருக்கீங்க. இப்போ மருமகள் வந்து அவங்களோட வீடு தானே இது? மருமகள் இல்லை இல்லை, எங்களோட இருக்கிறாவும். அவங்களுக்கு வீடு இல்லை. வீடு இல்லை, அதால நீங்கள் நாங்கள் கூட்டி கொண்டு வச்சுட்டு இருக்கிறேன். சரி அம்மா. இப்போ உங்களோட மகன் வெளிநாட்டில். அப்போ வெளிநாட்டில்ன்றீங்க, அப்போ கஷ்டம்ன்றீங்க, என்ன அவங்க இது வேறதான் நம்மட குடும்பம் இல்லையே. அவங்களுக்கு இடிக்க வீடு இல்லாமல் நான் எடுத்து வச்சு கொடுப்பேன். எந்த நாட்டில் இருக்காங்க? துபாயில். கடனால் போய் கிடக்குறாரு. கடன் ஊருக்குள்ளே சரியான கடன். முதல் வெளியே போனவர் போய் அதில் கடன் பட்டது வருத்தம் வர திரும்ப வந்தவர். கடன்காரன் இங்கே கடன் கேட்க திரும்ப போய் நிற்கிறாரு. அப்படியே நாங்கள் சரியா. இப்போ உங்களோட தம்பி வந்து உள்ளதான் இருக்காங்க. இங்கெல்லாம் இருக்குது. அதான் கணவர். வணக்கம் ஐயா. உங்களோட பேர் என்ன? சண்முகம். எத்தனை வயசு ஐயாவுக்கு? 60 வயசு. என்ன காலில் நடந்தது? கம்படிச்சதா? என்ன தொழில் செய்கிற நீங்கள்? மீன்பிடி தான். இது எங்கே நடந்தது? கொல்லிக்கு போகல. காலெல்லாம் வீக்கமாக இருக்கு. மருந்து செய்யலையா? என்ன நாட்டு மருத்துவம் அம்மா செய்யறியா? எவ்வளவு காலம் இப்படி நடந்து? 7 நாள். சரி ஐயா. அடுத்ததம்மா, நீங்கள் வந்து வீடியோ பார்த்து தான் உங்களை தொடர்பு கொண்ட. நீங்கள் வீடியோ எடுத்து நாங்கள் யூடியூப் சேனலில் போடுவோம். இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்களும் வந்து 100% உண்மையான விஷயமா இருக்கணும். உண்மை இல்லாட்டியமாக உதவிகள் வந்தாலும் நாங்களும் செய்ய மாட்டோம். உண்மையான விஷயமா இருந்தால் தான் நாங்களும் அதுக்குரிய உதவிகளை எடுத்து தருவோம். அடுத்த கட்டம் வந்து வீடியோ போடுறதால உங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் அப்படி ஒன்றுமே இல்லை. சரியா. இப்போ உங்களோட தம்பியும் போய் பார்ப்போமே. நான் வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? என்ன நடந்தது உங்களுக்கு? குழவி ஒன்று தான் குத்துனது. ஒரு குழவி தான் குத்துனது. அதோட காலில் கை கொண்டு பழகிங்காட்டு. ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்லியிருக்காங்க? ஹாஸ்பிட்டலுக்கு போய் நன்றுனாங்க. அவங்க எல்லாம் பார்த்து போட்டு ப்ரைவேட்டில் எடுக்க சொல்லி நாங்கள் மருந்து ஆயுர்வேத வைத்தியசாலைக்கு போனோம். அதில் எண்ணெயும் புளிசையும் தந்தாங்க.
அதையும் போட்டு பார்த்தோம், அதுக்கும் சரி வரல. சரி வரல. எவ்வளவு காலம் இப்படி நடந்து உங்களுக்கு? போன பன்னாட்டு குளவி குத்துன எந்த இடத்துல? முதுகுல, முதுகெலும்பு அந்த இடத்துல. அதுதான் இப்படி வந்திருக்கு போல. என்ன திரும்ப கிளினிக் வர சொல்லி சொன்னாங்க. ஒரு குளவி குத்தி இப்படி நடந்தன்றது உண்மையில நம்பல. எனக்கு 9 குளவி ஊத்தி இருக்குது. அந்த குளவி 40 குளவி ஊத்தி இருக்கு எனக்கு. நாங்க சேனையில சல்லித்தீவு அங்க இருந்து இங்க மோட்டர் சைக்கிள் கொண்டவங்க மோட்டர் சைக்கிள் கொண்டு இறக்கக்கூடிய இந்த கால் ரெண்டு எனக்கு வேலை செய்ய மாட்டாங்க. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வரேன். அதுல இல்லாம இதுக்கு கொண்டு போனாங்க கல்முனை ஆஸ்பத்திரிக்கு. தெரியாது. இப்ப 2 காலும் அண்ணா இந்த காலம் நெல்லும் இந்த காலத்தான் ஒரு காலும் ஒரு கையும் கையை குத்தி புரிய எழுப்பி காட்டுவோம். தடமிரிக்கா ஊத்துனது இல்ல இல்ல தடம் இல்ல அந்த தேம்பூச்சி மாதிரி எழுப்பி காட்டணும் வாழ. இல்ல இல்ல நம்ம வெளியில வந்து அண்ணா இருக்கிறவரா? வெளியில கதிரையில இருப்பாரு. அப்படியே வெளியில 2 பேர் சேர்ந்தா டொய்லெட்டுக்கு தூக்கி ரெண்டும் கையில பிடிக்காம பாத்ரூம் படுக்கையில வேலை வந்து வேறக்குள்ள தான் இந்த காலில் அடிக்கி இந்த காயம் படியாத வேறக்குள்ள அடிபட்டு எனக்கு கஷ்டமா இருக்கு. அல்லாதீங்க சரியாயிரும், யோசிக்காதீங்க. அண்ணாக்கு ஒரு உணர்ச்சியும் இல்லைன்னு இந்த கையும் இந்த இடுப்பும் ஏலம் கொடுத்தாவில பாத்திரம் கொண்டு ஊத்தினா சரி ஊற்றி போட்டு கழுவு. டீலேட்டு கழுவியில் கொண்டு இருத்தாட்டும் இருத்தாக்கி கழுவி எல்லாம் முடிச்சுக்குவாங்க. இந்த இடுப்பு எல்லாம் நீங்க தான் செய்யறீங்க. இந்த இடுப்பு வழக்கம் இல்லாதால எல்லாரும் இருந்து ஒரு தரம் பார்க்கல கடைசியில நம்ம அவராலையும் இப்போ எல்லாரும் போனோம் வராத்துல கூப்பிட்டு எல்லாரையும் தம்பியனாருக்கு மீளத்தை அனுப்பி எடுத்து நான் பார்க்குறேன். இந்த 8 மாதம் ஆகுது. இந்த 8 மாதத்துக்கும் பாரு எனக்கு நெஞ்சு கொண்டு வரத்தம்பா. நானும் கிளீனுக்கு போகிறேன். 20ஆம் தேதி போகணும் கிளீனுக்கு. சரி அண்ணா வெம்பலியில் எடுத்துட்டு கரைப்பாங்க. சரி அது அந்த சிறங்கு முறத்துக்கு இந்த கட்டு அடிக்கிறது. வணக்கம் அண்ணா. உங்களுக்கு எத்தனை வயசு அண்ணா? 53 வயசு. இப்போ எவ்வளவு காலமா உங்களுக்கு வந்து இந்த நிலைமை ஏற்பட்டு எவ்வளவு காலம்? 1 வருஷமா ஆகுது. சரி அண்ணா, இப்போ இந்த நிலைமை ஏற்பட்டதுக்கு பிறகு தானே நீங்கள் குடும்பத்தால் ஒதுக்கப்பட்ட நீங்கள் என்ன நடந்தது? இப்போ உங்களுக்கு பிள்ளைகள் மனைவி எல்லாம் இருக்காங்க, எந்த இடத்துல இருக்காங்க? காயங்கள். இப்போ வந்து உங்களை கொஞ்சம் பார்க்கறது இல்லை, என்ன காரணம்? வந்து என்னண்டு தெரியாமல் இருக்கிறாங்க. வந்தது சொல்லி வர வந்ததுகள் பொடியான பிள்ளை அதுக்காக நான் அப்போ வந்து இங்கே என்னால் மட்டும் பார்க்க இல்லாது நீங்கள் ரொம்ப நின்று வேலையை அப்போ தூக்கி வேலை செஞ்சு பாருங்க. அந்த போயிட்டு பாருங்க போனதுகள் வேற இல்லை. இப்போ நீங்கள் வந்து குளவி கொட்டினவங்களுக்கு சல்லியில் வச்சு அப்போ அங்கே என்னத்துக்காக போயிருங்க? நீங்கள் அங்கே வேலை வேலைங்க வலை வேலை இந்த தோட்டத்தில் மட்டைகள் வெட்டி குப்பை போட்டு வேலையில். சரி அண்ணா, அப்போ அங்கே வேலைக்கு போயிருந்த நீங்கள் அந்த டைம் வந்து குடும்பத்தோட ஒன்றா தானே இருந்தேன் நீங்கள்? இல்லை இல்லை. சரி, காரணம் என்ன எனக்கு விலங்குல நான் வெளியே இருந்து வந்ததோட மனைவி வரணும் அந்த போன போக்கு வரல. அப்புறம் தான் சொல்லி போட்டோம் பவுனியாவை நிற்கிறாங்க. அப்புறம் பிள்ளைகள் நான் தான் அங்கே இருந்தேன்.
இருந்து ஒரு லோன் ஒன்று எடுத்தேன் நாங்கள் எல்வெட்டு எடுத்தால் கட்டிட்டு வந்தேன். ஸோ லோன் காசு கட்ட கொஞ்சம் கஷ்டம் வந்துச்சு. இன்னும் பிள்ளைகளையும் பார்க்கணும். சரி அண்ணா, உங்களுக்கு வந்து எத்தனை பிள்ளைகள் குடும்பத்தில்? 2 2 பிள்ளைகள் அவருக்கு. அவங்களுக்கு சரி, அவங்களுக்கு எத்தனை வயசு பிள்ளைகள்? 23. 23. எனக்கு 18 வயசு. சரி, இப்போ நீங்கள் வெளிநாடு எவ்வளவு காலம் இருந்தீங்க? 10 வருஷம். 2013 போனேன். 2026 23 வந்த நீங்கள். சரி, வந்து குடும்பத்தோடு இருந்த டைமில் மனைவியோட என்ன நடந்தது? குடும்ப தகராறுகள் அப்படி எதுவும் பிரச்சனையால் போனதா? பிள்ளைக்கு கல்யாணம் வச்சு கொடுத்துட்டா கொடுத்த நான் சொன்னேன், நான் ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கணும். பிள்ளை வந்து படிச்சுட்டு இருந்த பிள்ளை கல்யாணம் முடிக்க கொடுத்துருக்கேன்னு சொல்லி பேசினேன் நான். அதுக்கு மட்டும் பேசல, ஸ்கூலுக்கு கொண்டு போய் நாங்கள் அவங்களோட தம்பிரமாக கொண்டு வளர்க்குறோம். அந்த படியை கொண்டு போய் பெரிய ஸ்கூலில் சேர்த்துட்டு வரணும் ஃபோன் வரட்டு. அப்புறம் பிள்ளையால் ஃபோன் பண்ணியிருந்தேன். பவனியார் நிற்கிற வண்டியாடி என்ன ஆகும். பவனியாவில் இப்போ மகளில் கல்யாணம் முடிக்க கொடுத்த மகளில் மாமாங்களை விட்டு என்ன காரணம் அங்கே போனது? அவர் வந்து போனவர் விட்டு அவர்கிட்ட உடுப்பு சாணங்கள்லாம் கட்டி கொடுத்துக்காது. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அப்புறம் அங்கே போயிட்டார். புரியாமல் இருக்கு இந்த விளக்கம். வேறு திருமணம் அப்படி செஞ்சுட்டாங்களா அந்த மனைவி? ஓ, அப்படிதான் அந்த மாப்பிள்ளைகிட்ட தான் இவ உடுப்பு. நீங்கள் வாங்க மாவட்டத்தில். அவரும் இந்த வீட்டை வந்து இந்த நாளில் போயிட்டு அவனோட மகனும் என்னண்டாம்மா, இப்போ அண்ணாவோட கதைகளில் எனக்கு ஒரு சில கதைகள் வந்து தெளிவு தன்மைகள் இல்லாமல் இருக்குது. என்னென்னு சொன்னால், இவங்களோட மனைவி வந்து இவர் வெளிநாடு வந்த உடனே வேறு தம்பியை வந்து ஸ்கூலுக்கு சேர்க்க போகிறோண்டு போயிட்டு வவுனியாவுக்கு போயிட்டாங்களா. இப்போ வவுனியாவுக்கு வந்து போயிருக்கிறது மகளை திருமணம் செஞ்சவங்களோட வீட்டுக்கு, சம்மந்திர வீட்டுக்கு. அங்கே யார் அவங்க திருமணம் செய்கிறதுக்கு போனவங்க? மகளை திருமணம் செஞ்ச பொடியன்ற அப்பாவோட தான் அவள் இப்போ மாறி கல்யாணம் கட்டிட்டு இருக்கிறாள். அப்பாகாரனை கட்டிட்டு இருக்கிறாள். மகளுக்கு மகனும் அப்பாவுக்கு அம்மாவும். அதோட இவரை விட்டு போட்டால் ஓடுனர் அம்மா. இவர் இருந்து பார்த்து போட்டுதான், இவர் 6 மாதத்துக்கு இருந்து போட்டுதான் இவர் இங்கால வந்தது. அவள் இவர் முதல் இந்த நகரம் போய் வரக்குள்ளையும் அதே மாதிரி தான் தெரியும். இவர் போட்ட காசு எல்லாம் எடுத்தா அப்படிதான் வேலை செஞ்சு வந்தார். இவர் வந்து பார்த்தா ஒன்றும் இல்லை, ஒரு நகையும் இல்லை, வீட்டில் ஒரு சாமானும் இல்லை, கொஞ்சம் அடி ஒழுங்கும் இல்லை. இவருக்கு வந்து சாப்பிட்றதுக்கும் படி பொரிய மட்டும் சாப்பிட்ற ஆக்குறது 1800 சம்பளம் இது பண்ணிட்டு தான் சொல்லுங்கண்ணா. 1800 அங்கே சம்பளம் எனக்கு. கட்டாரில் இருந்தீங்க. இங்கே வந்து பார்த்தோம் ஒன்றுமே இல்லை. கவட்டுக்குள்ளே பார்த்தோம் போட்டிருக்கு, சுரப்பு இல்லை. கவட்டை உடைச்சி போட்டு பார்த்தா 200 கிழிஞ்ச காசு மட்டும் இருந்து புத்தகத்தை கொண்டு வைத்து போட்டுவாங்க. புத்தகம் வீரவில் எனக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் உழைச்சி உங்களோட குடும்பத்தை நம்பி யாரெண்டாலும் சரி தானே, மனைவியை நம்பி தான் காசு அனுப்புவாங்க. இப்போ நீங்களும் அப்படி அனுப்பியிருக்கீங்க. அடுத்தவங்கெல்லாம் எனக்கு பேசினாங்க இங்கே வர அவங்களோட சொந்தங்கள் எல்லாம். நான் சொன்னேன், நான் போனது அந்த கொண்டாட்டிக்குள்ளே ஓட்டிக்காக தான். அப்போ நான் அதுகளுக்கு தான் அனுப்புவேன். நம்பிக்கை வச்சுருந்தேன், நான் என்ன பண்ணுறது. இப்போ நீங்களும் பிள்ளை படிப்பிச்சு கொண்டு இருக்காங்கன்ட்டு நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு திருமணம் செஞ்சது தெரியாது. பிள்ளைய மேற்கு ஒன்று செஞ்சு கொடுத்தா தெரியும். அதுக்கு இடையில இன்னும் 2 செஞ்சு கொடுத்துட்டாரு. இந்த கொரோனாவுக்குள்ளெல்லாம் புள்ள யாழ்ப்பாணத்தை வந்து படிக்காது. 18 வயசுல முன்னொரு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாரு. பள்ளி படிக்க பிள்ளைக்கு 23 வயசு 4 கல்யாணம் கட்டி கொடுத்துருக்கிறாங்க. அதாவது இவருக்கு பிடிக்கல. ஏன்னா யாழ்ப்பாணத்தில் பிறகு படிக்க வச்சேன் நான் காசியில் வேலைக்கு. அப்புறம் இப்போயும் இந்த நேசிங் வேலைக்கு படிக்க வச்சேன் நான் மட்டக்களப்பில். 18 வயதில் ஒரு திருமணம். அடுத்தது 19 ஒன்று 2 மாதம் 19 ஒன்று 21 உண்டு. இப்போ இந்த முடிச்சு கொடுத்துச்சா இந்த மாப்பிள்ளையை நான் காணவும் இல்லை. அது தெரியாது. அதுதான் அந்த யாழ்ப்பாணம் ஒன்று சொன்னேன், இந்த வவுனியாண்டு சொன்னேன். வவுனியா அவர் விட்டது பிறகுதான் இப்போ எடுத்துருக்கான் செஞ்சு வாண்டுறாங்க. எனக்கு தெரியாது. இப்போ செஞ்சு வாண்டி சொல்கிறாங்க, நான் காணும். சரி என்ன, அப்போ வந்து உங்களோட மனைவி அவங்க வந்து திருமணம் செஞ்சு கொடுத்த வீட்டுக்காரர்களோட அவ வந்து திருமணம் செஞ்சுட்டாங்க. இப்போ வந்து மகளுக்கு அந்த கணவரும் இல்லை.
அப்போ அவ வந்து அவரோட இருக்காங்க. ஓமா ஆமா அவரோட தான் அவரோட இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா அம்மா? ஓ எப்படி உங்களுக்கு தகவல் எல்லாம் வருது? எங்களுக்கு தகவல் இப்போ பஸ்ஸில் ஆக்கள் போடுறதானே இங்கே இருந்து வாழைச்சேனைக்கு அவங்க எங்களுக்கு சொல்லுவாங்க. அவர் டிரைவர் அங்கே கொழும்பு தான் அவர் வேலை. அவர் தான் இப்போ எடுத்து அங்கே ஒரு வெள்ளக்காரர்கிட்ட கொடுத்த வேலைக்கு வச்சாராம். அவ உங்களோட மனைவி ஏன்னா இந்த நாளில் அவங்களோட தங்கச்சி இங்கே வந்து வருகிற மாதிரி தண்ணியை போகிறதுக்கு சொல்லி போட்டு போனால் நாங்கள் யாழ்ப்பாணம் போக போகிறோம். அது அவங்கள வந்து பார்த்துட்டு போவாங்க. இப்போ எங்கே இருக்காங்களா கடைசியில் அவங்க? கொழும்புல அவரும் ஒரு கம்பெனியில் ஹைவே அவள் வீட்டு இருக்காரு. வெள்ளக்காரர் வீட்டில் சமையல் வேலையா. இப்போ வவுனியாவில் வந்து திருமணம் செஞ்சுருந்து அவர் டிரைவர். அப்போ அவர் வந்து டிரைவிங் வேலை செய்கிறார், அவள் வந்து வீட்டு வேலைக்கு விட்டுருக்கு. மகளுங்கன்னு தெரியும். மகள் வீட்டில் ஆயிருக்கிறாங்க. மகள் வீட்டு திருமணம் செஞ்சிருக்கோம் புதுசாக மகள். இப்போ 5வது திருமணம் போல. அவள் வெளிநாடு அனுப்புறதுக்கு பார்த்து வராம். அவளுக்கு இந்த எலிகாடி ஜாக்கிரதை மாதிரி இந்த கால் கையில் வெள்ள அதால் போகல. இந்த இதுகள் எல்லாம் வெள்ள அதால் வெளியே போகலாத அது அனுப்பல. எல்லாரும் வெளியே அனுப்பான். ஏஜென்ட்கிட்ட போனோம். ஏஜென்ட்கிட்ட சொன்னேன் வச்சுட்டாங்க. இது வந்து உங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கக்குள்ள இப்படி எல்லாம் பிரச்சனை வீட்டில் நடக்குதுன்னு தெரியாது. ஒரு தர தகவல் சொல்லுங்க. வெங்கடாக்கள் ஒருத்தரம் காயங்கனியில் இல்லை சொல்ல மாட்டாங்க. எல்லாம் உங்களாக்கள் தான் காயங்க. நீங்கள் இப்போ முதலியவங்களோட கழிக்கிறது இல்லையா? கழிக்கிறான். நான் போகிறல அவள் வந்து எங்களை பார்த்துட்டு போவாள். இன்னும் கரையலுக்கு மீன்கள் நண்டுகள் ஒரு ஆள் கொடுத்தா எடுத்துட்டு போயிடுவாள். வர சொல்கிறவ தான் நாங்கள் போகிறோம். இப்போ உங்களுக்கு தகவல் ஒன்றும் தெரியாமல் தான் இருந்தாது. தெரியுமாண்டா நாங்கள் இவர் இவங்களோட கதைக்கிறல்ல வெளியே இருக்கக்குள்ள ஒன்று பேச மாட்டார். இப்போ அம்மா சேர்ந்துக்கிறாரு. எல்லாத்தையும் கழிச்சேன்னான்ட்டார். இப்போ இவருக்கு உதவியாக இருக்கிறோம். அது சரிதான். கடவுளை உதவி இருக்கிறான். இப்போ வந்து ஆரம்பத்தில் நீங்கள் குடும்பம் பிள்ளைகள் வந்து சொல்லி பார்க்காதங்க அவங்களோட கதைக்கல அவங்களோட கதைச்சிட்டு முழு உழைப்பை அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்துருக்கீங்க. பிறகு வந்து இப்படி நடந்ததுக்கு பிறகுதான் ஒரு கதையும் இல்லாமல் கடைசியில் அக்கடை வீட்டுக்கு வந்து செஞ்சுருக்காங்க. அம்மாவோட கதையை பார்க்கக்குள்ள அதுதான் விளங்குது எனக்கு. என்னண்டா இப்போ அக்காங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஏதோ கொடுத்து உதவி செஞ்சாலும் குடும்பத்தில் பிரச்சனை வரும். அது பார்க்க நமக்கு எதுவுமே விளங்குது. புள்ளியல் கொஞ்சம் அதிகண்டு கவனிக்கிட்டு இருந்தார். இப்போ ஒரு இதுமில்லான புள்ளியலுக்கு வந்த பாசம் இல்லை. அப்பா இப்படி நம்மளை வச்சு கஷ்டப்பட்டு வளர்த்தவர் அப்படின்னு சொல்லி. அது சரி அண்ணா. இப்போ மகள் தான் அப்படி மகன் நிலைமை என்ன வந்து போனபடி எல்லாம் போயிட்டு வரணுப்பாண்டு நந்தா போனோம் வரல. எவ்வளவு காலம் இப்போ அவங்க வந்து போய்? தம்பி வந்து போயிட்டு 10 மாதம் ஆகுது. 10 மாதம் படிக்காரா அவர்? இப்போ நீ என்ன செய்கிறாரோ அது தெரியாது. படிப்பை விட்டு தரான்னு நான் விசாரிச்சு ஆக்கள்னு சொல்லுவாங்க. படிக்கலாம் காயங்கள் இருந்து வார ஆக்கள்கிட்ட கேட்டு கொண்டுருவோம். என்ன மாதிரி நிலைமை சரி கிடக்குறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த அக்கறை இல்லாமல் போயிட்டேன்னு நான் சொன்னேன். நான் இப்படி உனக்கு முடி வெட்டுறேன், உனக்கு உடுப்பு வாங்கி தாரேன், அத்தையோட சேர்ந்து அப்பாவை இங்கே இருந்து உதவிக்கு நாங்கள் பார்ப்போம். ஓமத்தை நான் போயிட்டு உடுப்பெல்லாம் எடுத்துட்டு பாருன்னு ஓடுங்க கொஞ்சம் ஓடுங்க வரேன். எப்படிதான் நாள் பிடிச்சி பார்க்குறேன். தாண்டில் கூப்பிட்டு இவளால் போகிற ஆக்களை பாருங்க கொஞ்சம் டொய்லெட்டுக்கு போயாமல் கொண்டு அந்த அறிவியல் அதில் இருக்காது. அதானே தனியாக ஒரு ஆளாக தூக்கி போக இயலாது. பெரிய ஆள் தனிப்பா வரும் முடியாது. அவருக்கு காலையில் அவருக்கு காலையில் அது குடிக்க கொண்டு பிரியலாம். இந்த இதில் அடியில் தடக்கப்பட்டிருக்கேன். இன்னும் குளிக்க வாக்கல நீ குளிக்க வாட்டு போட்டு அவருக்கு மருந்து போய்க்கணும். நீ மனுஷனார பார்க்கணும், மனுஷனுக்கு மருந்து போய்க்கணும். எப்படியோ எனக்கு கஷ்டம்தான். அந்த இதையும் பார்ப்போம். இரவுமே வீட்டுக்கு வர இரவு இந்த கையெழுத்து வரும். இந்த 20ஆம் தேதி கிளீனுக்கு போவோம். சரி அண்ணா. இப்போ வந்து அங்கே நடந்த சம்பவத்தை நீங்கள் தெளிவுபடுத்துங்க. ஏன்னு சொன்னால் யாருக்கும் வந்து இந்த ஒரு நிலை வரக்கூடாது. ஒரு குழவி கொட்டி வந்து இந்த அளவுக்கு போயிருக்குன்னு சொன்னால் உண்மையில எதிர்பாராத ஒரு சம்பவம் உங்களுக்கு நடந்திருக்கு. அங்கே வச்சு என்னென்ன நடந்தது?
நீங்கள் வலை பின்னி கொண்டு இருக்கக்குள்ள என்ன நடந்தது? பின்னி போட்டு இங்கே எங்கட கொண்டு விட்டு அத்தான் மோசம் போயிட்டாரு இந்த அடிக்க வீட்டுக்காரர் வாரத்துக்கு புறப்பட்டு கேட்டு எல்லாம் எடுத்து இருந்தால் அதில் பொழி விட்டேன். பொழி விட்டு போட்டு நீ சவம் எடுக்க முடியாது இங்கே சாப்பாடு நாங்கள் அதுக்காக சாப்பிட்டுக்கு போக வேண்டியது காலையில் சமைச்சது மதிநாளில் சொன்னார். சாப்பிட்டு ஒரு ஷர்ட் எடுத்து போடக்குள்ளே பிள்ளை குத்திட்டு ஷர்ட்டுக்குள்ளே இருந்தது. நான் அதை வாக்கில் உதாரி போட்டு விட்டேன். அப்படியே வேறு வாரத்தில் குத்தி விட்டு அதோட கலட்டி போட்டு வந்தேன் நாங்கள். அப்போ ஒன்றும் செய்யலையா நீங்கள் குழவி குத்துனத்துக்கு? புளியம்பழம் ஷர்ட் எடுத்து போட்டு மோட்டர் சைக்கிள் ஏற்றிட்டு வந்தவங்க வந்தாரிலாம் போய் அதில் இறங்கணும். இந்த கால் எனக்கு இழுத்துட்டு நீங்கள் அங்கேருந்து இங்கே வரதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துருக்குங்க? ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள வந்துருப்பாங்க மோட்டர் சைக்கிளில். நீங்கள் சல்லி என்ற இடத்துல நீ வேலை செஞ்சு சல்லி தீவங்க இருக்குது தூரம் இல்லை. தூரம் இந்த உள்ளால ரோட்டு இப்போ புதுசாக ஓட்டு மோட்டர் சைக்கிளில் வந்தவங்க வந்தாலும் 10 நிமிஷம் காணாது. திருவோணமலை தான் நீங்கள் சல்லி நானும் இப்போ நினைச்சிட்டு இருந்தேன் திருவோணமலை பாலம் வண்டி சொல்லுவாங்க. பாலத்துக்கு முன்னால் போகிறாங்க சேம்படியால் போகிறாங்க இங்கே பக்கத்தில். அப்போ அந்த 10 நிமிஷம் கேட்கக்குள்ள உங்களுக்கு காலையில் போயிட்டு சாவுட்டில் இருந்தேன் நான். இருக்க புள்ளிகள் ஓடியாட்டிக்கு மூத்தாமாவும் சேர்த்துத்தாரு ஓடியாருங்க. ஓடியாந்து பார்த்தோன்னா ஏற்றிட்டுகள் வாங்குறேன். அதுக்கடையில் வாங்குற கேட்டுட்டேன். அங்கே போகண்டு ஒழிக்கிட்டு ஓடிக்கிறியாக்குள்ள ஆம்புலாஞ்சு போகுது பட்டி போகும். அதுக்கு பின்னாலே நான் தனி வாகனத்துகளில் ஒரு ஏறிட்டு ஓடிக்க மாட்டோம். மட்டக்களப்பு போயிட்டேன் மறுவாசி நாங்கள் மட்டக்களப்பு போயிட்டுறோம். கல்முனைக்கு ஏற்ற போகிறோம். ஆளுக்கு சிறிய விசாரிக்கணும். ஆனால் அவடத்தை வச்சு தான் கல்முனைக்கு ஏற்றிட்டு போய் பெரிய 9 மணி திரும்ப வந்து சேரக்குள்ள வேலைக்கு. அந்த 10 நிமிஷத்தில் வந்து பைக்கில் இருந்து இறங்கின உடனே வந்து உணர்ச்சி இல்லாமல் இல்லை உணர்ச்சி இல்லை. ஆட்டாவில் ஏற்றினதும் புள்ளிகள் எடுத்துட்டு ஒன்று தான் ஆகுறது. இதனிடையில் ஒரு உணர்ச்சியும் இல்லை. கல்முனைக்கு போய் வரக்குள்ள எங்கேயோ வயல் வெட்டையெல்லாம் அதால் வரக்குள்ளதான் சொன்னாரா அப்படியெல்லாம் அந்த காய்க்கு அந்த உடுப்படுத்துவாங்க அதுக்கு பிறகு சக்தி எடுக்கும். இங்கே கொண்டு வந்து வாழைக்கண்ணியில் போட்டால் இதுக்கு பட்டை வச்சு பாலைதான் அது இந்த இது என்ன தண்ணி தான் இருக்குது. 16 நாளைக்கு தண்ணி இருக்குது. இரவு 2 பேர் நிற்கிறது பகலையில் 2. சரி, அப்படி அந்த குழவி கொட்டிட்டு நான் வந்து இப்படி உணர்ச்சி இல்லாமல் இருக்காரு ஹாஸ்பிட்டலில் தெரிஞ்சும் பிள்ளைகள் மனைவி ஒரு தரம் வரலையா? பிள்ளைகள் மட்டும் ஒரு தரம் வந்து பார்த்துட்டு ஒரு தரம் வந்து பிள்ளைகள் மட்டும் பார்த்துட்டு. அப்போ அதுக்கு பிறகு உங்களோட மனைவியை சந்திக்கவே இல்லை. அந்த ஸ்கூலுக்கு விட போனவ அதோட இல்லை குடும்படப்பா. இது எவ்வளவு காலம் இருந்து குடும்பத்துக்காக உழைச்சி அவங்களுக்கு வந்து அவரே வந்து ஃபுல் உழைப்பையும் வந்து அங்கே தான் கொடுத்துருக்காரு. உங்களோடையும் வந்து அந்த டைம் பேசல. இப்போ அப்படி இருந்த சூழ்நிலையில் வந்து அவங்கள எப்படி அவங்க பார்க்கணும்? இப்படி விட்டுட்டு போய் வேற திருமணம் செஞ்சுட்டாங்க. இது வந்து கூட அநேகமாக நாங்கள் பார்க்குற இடங்கள்ல வந்து கணவர் விட்டுட்டு போய் வேற திருமணம் செய்கிற மனைவி வந்து பிள்ளைகளை வச்சுட்டு கஷ்டப்படுற இப்படியான சூழ்நிலைகளை வந்து சந்திச்சிருக்கோம். ஆனால் இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு சம்பவத்தை பார்க்குறேன். கணவரை விட்டு தோடி போய் இன்னொரு திருமணம் செஞ்சாரு. அவர் 2 தரத்துலையும் 2 திருமணம் செஞ்சுட்டாங்க. எல்லாத்தையும் ஒரு இது பண்ணி விட்டு தான் திரும்ப இருப்போம். இந்த தரம் அப்படி ஏற்கனவே இப்படி சம்பவம் நடந்ததா? நீங்க உங்களையும் பிள்ளை இருக்கு பார்க்க போனா 2013 நான் 2016 வந்து வாரத்துக்குள்ள நீங்க வெளிநாடு போயிட்டு நான் வரும்போது அவர் போயிட்டாரு விட்டு போட்டிருந்தாரு. நீங்க என்ன செய்யறீங்க நம்ம அதுக்காக நீங்க அந்த டைமையும் உங்களோட பிள்ளைகளையும் கூட்டிட்டு நீங்க அக்கடை வீட்டுல வந்து இருந்திருக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதுக்கு வெளிநாடு போய் எடுத்துருப்பீங்க. அவங்களோட அம்மாவும் நீ சுனாமியில் போயிட்டாவோ. அப்போ உங்களுக்கு துணியில் ஒருத்தரும் இல்லைன்னு சொல்லி நம்மளோட தலையிலேயே எல்லாத்தையும் போட்டு மாற்றி போட்டு நம்ம வாழ்வோம்னு சொல்லி அங்கே திரும்பவும் தெரிஞ்சோன்னா அது அவங்க புரிஞ்சு கொள்ளாமல் போயிட்டாங்க. நம்ம அதை புரிஞ்சு கொண்டுட்டோம். சரி என்ன இனி ஒரு கட்டம் சரி உங்களோட மனைவி இப்படி போயிட்டு அவங்க திரும்ப வராங்கன்னு சொன்னா என்ன முடிவு எடுப்பீங்க? இனி உண்மை நம்ம எடுக்கவே மாட்டேன். இருந்தாலும் அது உங்களோட குடும்ப விஷயம் தான். ஆனால் இப்படியான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்குள்ள வந்து உங்களுக்கு மனைவி பிள்ளைகள் ஆதரவு வந்து நிச்சயமாக தேவை. அந்த இடத்துல அவங்க இல்லாம எடுக்க மாட்டேன் நான் சொல்றது காரணம் அவள் போனது பிறகு அவங்களோட தங்கச்சியை அவங்களோட தங்கச்சியை போனது வீட்டை சமைக்கிறது வீட்டை சாப்பாடு சமைச்சு எத்தனை பார்த்து தெரியும்.
அந்த பிள்ளைய நான் கல்யாணம் முடிச்சுட்டேன் நான் சொல்லி ஊரெல்லாம் சொல்லி போட்டு போலீஸில் வந்து சொல்லிட்டாங்க. போலீஸுக்காரன் சொன்னான், நீ பிள்ளை விட்டு ஓட்டு வீட்டை விட்டு ஓட்டு நீ வெளியே போனத்தாலும் உங்கள் தங்கச்சி கொண்டு வந்து விட்டாவும். அப்போ அப்படி செஞ்ச யார் நீ விட்டா பிள்ளை. அப்போ அந்த இடத்துல நான் சொன்னேன், நான் சரி போனதெல்லாம் போகட்டும், நான் கூட்டிகிட்டு போய் வாழ போகிறோம் வேணான்ட்டாவும். அப்போ அப்படி சொல்லி போட்டு இன்னொரு நேரம் இனி திரும்பி எடுக்க மாட்டேன். சரி அண்ணா, இப்போ வந்து எங்களை தொடர்பு கொண்டு இருக்கீங்க, உங்களுக்குரிய உதவிகள் கேட்டு என்ன உதவி என்ன அண்ணா ரெட்டி வெட்டி என்ன கேட்டு என்ன உதவி உங்களுக்கு தேவை? வேறுக்கு இந்த இதுக்குள்ளால கேட்டுன்ற சொல்லி தரணுமெண்டா அது கேட்குறேன். அடுத்தது டொய்லெட்டு போகிறதுக்கு இந்த இது இல்லையே அதை கேட்குறேன். அவ்வளோண்டாக அது வந்து அண்ணாவுக்குரிய தேவைக்கு என்ன வேறு எனக்கு இடுப்பு எனக்கு கேளாது, எனக்கு அவருக்கு கேட்குறேன். கையில் பிடிச்சி கொண்டு போனாலும் உட்காந்துட்டு போயிடலாம் இடுப்பு. அல்லாதீங்க நாங்களும் வீடியோ போடுவோம், நானே எல்லாரும் பார்ப்பாங்க அண்ணாவுக்கு நடந்த சம்பவங்களை. வந்து இது உண்மையில வாழ்க்கையில் ஒரு பாடம். எனக்கு இப்படி வந்து மனைவி பிள்ளைகள் எல்லாம் இப்படி வெறுத்தொதுக்குறது யாருக்குமே நடக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒன்றும் இல்லாமல் கடவுள் பார்த்து கொள்ளணும், ஒருத்தர் கூட வரக்கூடாது. அண்ணாவுக்கு வந்து இந்த ஊன்றி நடக்கிற அந்த கம்பு மாதிரி இருக்கும், கை பூத்தி நடக்கிறது. ஓ, அது கேட்கீங்க. அது வந்து விசாரிச்சு பார்த்துனீங்களா என்ன விலை போகுதுன்னு? தெரியாது. அப்படி யாரும் வந்து உதவி செய்யலையே இந்த நிலையில இருக்கு. சில இடங்கள்ல வந்து அப்படி இப்படியான ஒரு சூழ்நிலையில இருக்கக்குள்ள ஹாஸ்பிட்டல்லாலே தருவாங்க, அப்படியும் கிடைக்கலையே. ஒன்றுமே. சரி அண்ணா, நாங்களும் வந்து யூடியூப் சேனலில் வீடியோ போடுவோம், போட்டுட்டு வந்து உதவிகள் கிடைச்சா வந்து செய்வோம் அண்ணா. இப்போ வந்து வீட்டு சூழ்நிலை எல்லாம் எப்படி போகுது உங்களோடது? சாப்பாட்டுக்கு எல்லாமே என்ன செய்வீங்க? பிள்ளைகள் தாராட்டெல்லாம் அவருக்கு இது மாதிரி இருக்கிறதுல போகணும். ஒரு நாளைக்கு 500 உலப்போட வருவாங்க, அவங்கள சாப்பாட்டை வாங்கி சமைச்சு சாப்பிட்றாங்க. உங்களோட கணவர் நிலை ஒரு கம்பு குத்தி அவருக்கும் இப்படி வந்துட்டு எல்லாம் கேட்குறதெல்லாம் வந்து வித்தியாசமாக தான் இருக்கு. யாருங்களும் என்னென்ன நடந்துருக்கு? ஒரு குழவி விட்டு இந்த அளவுக்கு ஒரு கை ஒரு கால் வந்து சாமிக்கு பார்த்து தான் இப்போ அந்த ஒரு அளவுக்கு இப்போ நல்லா வச்சிருக்கு. அதுக்கு கொடுக்குறதுக்கு கூட இந்த யாருக்கு ஆஸ்பத்திரியில் இருக்கு அவங்க விட்டுட்டாங்க, வீட்டுக்கு விட்டு அதே மாதிரியே இருக்கிறாரு. அவரோட போயிட்டு தெரு குடிக்கும் அந்த சாமிக்கு பார்க்க நான் இந்த கையும் காலம் கொஞ்சம் இதாகி வந்தது. எல்லாரும் கொடுத்தான் பறக்கையும் கொடுத்தான். டொய்லெட்டெல்லாம் டொய்லெட்டெல்லாம் அடுத்து எடுக்கணும். எல்லாரும் அப்படி தூக்கணும். 4 பேர் சேர்த்து தூக்குறாங்க. கதிரையில் ஒருத்தருமில்லாத நேரம் தம்பியும் கொஞ்சாதியும் வந்து சேருவாங்க. நான் 3 பேரும் கதிரையில் வச்சு அப்படியே தூக்கிட்டு கொண்டு டொய்லெட்டுக்கு கொடுத்தாங்க. அடுத்தது மரிமகன் வருவார் கடை மக்கள். அதுகள் வந்து அவர் வந்து சௌரமானவர் தூக்குவார், தூக்கி கொண்டு போயிட்டு அவர் வைப்பார். எல்லாரையும் பம்பேசி கட்டுவோம். இனி பம்பேசி வாங்க காசு இல்லாட்டியே போவோம். இப்படி தான் போகுது. இப்போ வந்து பார்க்க போனால் உங்களோட மகன் வந்து துபாயில் இருக்காங்க, மத்திய கிழக்கு நாட்டில் தான். இப்போ அவங்க வந்து என்ன மாதிரி அவங்களோட உழைப்புகள் உங்களுக்கு கிடைக்காதாங்க? இல்லை, அவங்க போடுற ஒரு மாதத்தில் ஒரு 5,000 பிள்ளைக்கு போடுற சம்பளம் 15,000 20,000 போடுறாரு. அவருக்கு அங்கே என்னவோ அந்த விசா காசில் என்னவோ கழிக்கிறாங்க, சாப்பாட்டு காசு, ரூம் காசு எல்லாம் கழிச்சு இங்கே 5,000 போடுவார், 15 20. அதில் எங்களுக்கு உங்களுக்கு நாங்கள் சொல்கிறது எங்களுக்கு போகணும். இங்கே அம்மாவும் மகனும் பார்க்குற விஷயம் இங்கே சாப்பாட்டுக்கு ஏற்றி போடுங்க. அந்த அட்டிட்ட சின்ன பொடியெல்லாம் அவங்களுக்கு பிள்ளைங்க இருக்கு. ஒரு பொரியனுக்கு அடிக்கடி வரும், வருத்தம் பாரம் வலிப்பு வருத்தம் அந்த சில நாங்கள் எங்களுக்கு வேணும் பேசி கொள்ளுங்க. அப்படி என்னென்னா அவங்க வந்து கம்பெனி அப்படி போகலையா? டூரிஸ்ட் விசாவில் போனேன். அதை விட டூரிஸ்ட் விசாவில் போகிறோம்டா 3 லட்சத்துக்கிட்ட செலவு. இங்கே 1 லட்சம் வாங்கினா 2 லட்சம் கொடுப்போம். அப்படி வாங்கிட்டு தான் போனேன். 1 லட்சம் வாங்கினா 2 லட்சம் கொடுப்போம். ஒரு பவுன் நகை வாங்கினா 2 பவுன் நகை கொடுப்போம். இப்படி வேறு கடன் பட்டு தான் போகணும். நேரில் ஒரு தரம் போனவங்க போய் அதுலேயும் கடன் ஆகிட்டு வந்து பார்த்து கூட அந்த கடன்காரர்கள் பொலிசில் எல்லாம் கொண்டு கொடுத்தான். திரும்ப போனவங்க குடும்பத்துக்குள்ள அவருக்கு விரைக்கணும். 1 லட்சம் கடன் வாங்கினா 2 லட்சம் கொடுக்கணும். 1 லட்சம் வட்டி 1 லட்சம் வட்டி.
50,000 அப்படி ஒரு கடன் வாங்கத்தான் நம்ம வேணும். வாங்கி வந்து ஒரு மாதமோ ஒரு வருஷம் இருந்தாலும் சரி 1 லட்சம் ஒரு கொடுக்கணும். லட்சம் கொடுக்கத்தான் வேணும். அக்ரிமெண்ட்லாம் அது கொடுப்பாங்க போல. எவ்வளவு காலம் ஆனாலும் சரி 1 லட்சம் கொடுக்கணும். கடிதம் படித்து முத்திரையில் சைன் பண்ணி அவங்க நமக்கு காசு தரும். கடும் ஓவராக இருக்கு இங்கே பட்டியல் எல்லாம். இதை முதல் நிப்பாட்டணும் போல. நம்ம நினைச்சு முடியாது இது. ஏன்னா அது அவங்களோட மனசால உணரணும் அவங்க இப்படி இல்ல செய்யறது. அப்படி வாங்குறவங்க வட்டி வாங்குறவங்க பேங்க் வட்டி இல்லாட்டி அதுதான் நீ என்ன அப்ப அவங்க தாராங்கன்னு சொன்னா சும்மா தரல. நம்ம கேட்கறதால நீ தாராங்க. வீட்டில் சமைக்க எல்லாத்தையும் ஒரு வேலை பட்சம் 10 ரூபா காசு கூட கேட்கணும். பேசாமல் இருக்கு. வீட்டில் போய் சமைக்காம அப்படி இருந்திருக்கீங்களா? நேற்று இருந்ததா? நேற்று சமைக்கலையா? நேற்று மதியம் சாப்பாடு சமைச்சது. என்ன காரணம்? அரிசி அரிசி இல்லை. அப்புறம் இரவு என்ன சமைச்சு? மாதிரி நமக்கு 2 சொல்லி அரிசி வந்தது. அவங்க தனியாக நீங்கள் தனியாக சமைக்கிறாங்க. நமக்கு சரியில்லை அவங்களோட சாப்பிட்டு அதுவும் சரிதான். அவங்களோட சரி அதான் ஒரு 1/2 கிலோ மீன் வாங்கி வந்தாங்க. அதை மாதிரி காய் சமைச்சு அடிக்கும். அப்போ இன்றைக்கு சாப்பாடு சரியா இன்னும் ஒன்றும் செய்யலை வீட்டில். காலையிலேயும் சாப்பிடலையா? காலையில் பிள்ளைண்டியும் வட்டரும் இவருக்காக நான் கிடைச்சா வட்டரை வாங்கிட்டு வைக்கிறேன். சீனியை வாங்கி வைக்கிறேன். வச்சு இவருக்காக காலையில் கொடுத்து நீங்கள் புதுசாக அப்படி போடுறாங்க டேப்லெட் போடுறாங்க. இப்போ இல்லை. இல்லை இப்போ ஒன்றும் இல்லை. இல்லை இல்லை கிளினிக்கெல்லாம் போகிறல்ல இப்போ? இல்லை போகிறேன் இப்போ ஹாஸ்பிட்டலில் விட்டுத்தாங்க. இனி ஒன்றும் செய்யலை வந்து. போட்டுத்தாங்க. எனக்கு ஒரு தரம் பிள்ளைங்க வர சொல்லி சொன்னவங்க. அப்போ போனேன் நாங்கள் அது ரெண்டாங்க பாருங்கன்னு சொல்லி போனோம். அன்றைய நாள் அவங்களுக்கு இந்த சம்பள உயர்த்தல் ஆர்ப்பாட்டமாக எல்லாருக்கும் வேலை நிறுத்த போராட்டம் பண்ணாங்க. திரும்ப அவங்க வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு தரம் போனேன். இப்போ ஒரு தரம் போகிறோன்னா மழைக்கு 3000 ரூபா வேணும். 2 தரம் போகிறோன்னா 6000 ரூபா ஆட்டோ காசு. இவர் வந்து சாதாரண பஸ்ஸில் இங்கே அந்த நிலைமையால் தான் கிளினிக்கு போகிறத நிப்பாட்டினேன் நாங்கள். சரி. இப்போ நீங்கள் மருத்துவம் செய்கிறேன்னு சொன்னாலும் நாட்டு மருத்துவம் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் அதுக்கும் காசு தான் வேணும். காசு தான். என்ன இவங்க மருந்து செய்கிறதுக்கு காசுன்றதை விட போக்குவரத்து செலவு அதிகமாக இருக்குது. டிவியில் குடிச்சு போகிறேன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் மாட்டாதான் அது சரிதான். சரியம்மா, நாங்களும் வந்து வீடியோ வந்து எங்களோட யூடியூப் சேனலில் போடுறோம்மா. அவங்களோட நிலைமையை வந்து பார்த்த உடனே எனக்கு விளங்குது. அன்னாட நிலைமை நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் மொபைல் முன்னே செய்ய அந்த மொபைல் ஃபாலோ போயிட்டு நிறைய உதவிகள் இப்படி செய்கிறீங்க. எல்லாரும் நாங்கள் மட்டும் இல்லை, நிறைய உறவுகள் அப்படி நிறைய யூடியூப் சேனல் மீடியா சொந்தங்கள் ஃபுல்லாக உதவி செய்து நான் பார்த்தேன். வந்து வராங்க தான். நாங்களும் வந்து உங்களோட வீடியோ போடுறோம். போட்டு உதவிகள் கிடைச்சா வந்து செய்வோம். முன்னால் வர ரோட்லையும் இந்த வீடு எல்லாம் கட்டி கொடுத்து இந்த நாளில் நாங்கள் தான் நீங்கள் வீடெல்லாம் கட்டி கொடுத்தோம். அது நாங்கள் தான் செஞ்சோங்க. எங்களை தம்பியில் இப்படி தங்கச்சி ஆகுது அந்த கடலுக்கு போகிறவங்க வேலை. அவருக்கும் கொஞ்சம் வருத்தம் தானே. வருத்தம் பாரலாம். அவங்ககிட்ட இருக்கணும் சொன்னாங்க. அந்த வீடு வேலை முடிச்சுட்டு வந்து பார்க்க வராங்கன்னு சொல்லக்கூட அவங்கள கூட்டிகிட்டு கொஞ்சம் வந்து பார்த்து வந்து அவங்கள்ட்ட சொன்னாங்க. சரி அம்மா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதில் எவ்வளோ காசு இருக்குன்னு பாருங்க. என்னம்மா யோசிக்கிங்க பாருங்களேன். அம்மா வாங்குறதுக்கு தயக்கப்படுறாங்க. 10,000 ரூபாய் இருக்குது. இது வந்து என்னத்துக்கு சொன்னாம்மா, இப்போ வீட்டில் அரிசி சமையல் சாமான் இல்லை தானே, அதை வந்து இப்போதைக்கு வாங்கி எடுங்க. சரியாம்மா? என்ன அல்றீங்க? அல்லாதீங்க, கண்ணத்துறீங்க. என்னம்மா மனசுல என்ன கவலை இருக்கு? அமெரிக்காவில் நான் கட்டாங்க. எல்லா மனுஷனுக்கு வருமா காசு. இன்றைக்கு நமக்கு வந்துட்டு நாளைக்கு இன்னொருவருக்கு வரும். ஒருவருக்கும் வரான்னு நினைக்க தேவையில்லை. கடவுள் வழி மட்டும்தான் நமக்கு ஒன்றும் வரக்கூடாதுன்றதை கடவுளோட கையில் ஆகிக்கலாம். நீ இப்போ நினைக்கிறா இப்படி நம்ம ஒரு பிச்சை மாதிரி எடுத்து சாப்பிட போகிறோமே சொல்லி நினைக்கிறாருன்னு அப்படி நினைக்காதீங்கம்மா. இது வந்து நம்மளோட உறவுகள் தந்தாராங்க. அவங்களுக்கு வந்து கஷ்டப்பட்ட மக்கள் ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாமல் இருக்கக்கூடாதுன்றதை நினைச்சுதான் அப்படி உதவிகள் செய்கிறாங்க. இவங்களோட எண்ணம் என்னன்னு சொன்னால், இப்படி யார்கிட்டையும் வந்து உதவிகள் வாங்கி இது வரைக்கும் ஒன்றும் செய்யலை போல. என்ன இப்போ அந்த சூழ்நிலையில் ஒரு உதவி கிடைச்ச உடனே வந்து அவங்களுக்கு என்ன சொல்கிறது தெரியாமல் இருக்குது.
இந்த உதவியை வந்து நான் உங்களோட கையில் தந்திருந்தாலும்மா இந்த உதவியை செஞ்சது ஜெர்மன் நாட்டை சேர்ந்த அந்தோணி பிள்ளை இமானுவல் பாக்கியநாதனை தான் அனுப்பினவர். நம்மளோட நாட்டில் வந்து கஷ்டப்படுற உறவுகளை சந்திக்கிற டைமில் கொடுங்கன்னு சொல்லி அவர் அனுப்பின காசுல இருந்து தான் 10,000 ரூபாய் எடுத்து நான் உங்களுக்கு தந்திருக்கேன். நாங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்தாரு. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதை எடுத்து நாங்கள் சாமான் வாங்கி சாப்பிடுவோம். சரியம்மா, யோசிக்காதீங்க, அழாதீங்க. நீங்கள் அண்ணாவுக்குரிய இந்த உதவியை எடுத்து தரதுக்கு நாங்கள் முயற்சிகள் எடுக்கணும். அவர் வந்து செஞ்சு தான் காரணத்தை உதவியாக அண்ணாவுக்கு அந்த பிடிச்சி நடக்கிறதுக்குரிய அந்த ஊன்றுகோல் வந்து தேவைப்படுது. அதை கொடுத்தாண்டானே வண்டி வைத்து நடந்து அடுத்தது வந்து அவர் ஒரு பக்கம் போய்ட்டு பிடிச்சாரு, நான் இல்லை கணவர் அடுத்த பக்கம் பிடிக்கி. இவங்களுக்கு வந்து வேற ஒருத்தவங்கட துணையும் இல்லை. இவங்க வந்து இவரை தூக்குறோன்னு சொன்னா ஒரு பக்கம் வந்து அந்த ஊன்றுகோலை வச்சு அண்ணா எழும்பினாலும் அடுத்த பக்கம் வந்து நீங்க ஒரு ஒத்தாசையா பிடிச்சி தூக்குவீங்க. அதுக்கான உதவி தான் கேட்காங்க. அடுத்த கட்டம் இன்னொன்றும் வந்து சொன்னவங்க அந்த மலசல கூட வசதி டொய்லெட் இருக்குது. ஆனால் அண்ணா வந்து சாதாரணமாக போயிருந்து போகலாது. ஏனெண்டா இடுப்பு எலும்பும் வந்து முதுகெலும்பும் வந்து பிரச்சனையாக இருக்குது. அதால் தான் வந்து அவங்களுக்கு அந்த கொமட் வசதி இருந்தால் நல்லமென்று சொல்கிறாங்க. இப்போ அதுதான் வந்து இவங்க கேட்குற உதவி. இது வந்து அண்ணாவினுடைய உடல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அந்த உதவி தான் நம்ம கேட்குறோம். வேறு உதவிகள் வந்து ஏதோ செஞ்சு நாங்கள் பிழைச்சி கொள்கிறோம். இவருக்குரிய உதவிகள் வந்து செஞ்சு தரத்துக்கு யாரும் இல்லை. பிள்ளைகள் இருந்தோ மனைவி இருந்தோ யாருமே வந்து கடைசியில் கை ஒடுக்காத ஒரு சூழ்நிலையில தான் இவங்களும் இருக்காங்க. இப்போ நாங்களும் வந்து இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். அண்ணா வந்து உங்களுக்கு உதவி செஞ்சவங்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதையும் வந்து சொல்லிக் கொள்ளுங்க. இந்த உதவி செஞ்ச அண்ணனுங்களுக்கும் அவங்களோட குடும்பத்தாக்கள் எல்லாருக்கும் இறைவன் எல்லாரும் வாழ்வணுன்றது தான் கேட்குறோம். சரியம்மா, நாங்களும் வந்து முடிச்சு கொள்கிறோம் இந்த காணொலியம்மா. சரியம்மா, இப்போ நாங்களும் போயிட்டு வரோம். ஒன்றும் யோசிக்க கூடாது. எல்லாருக்கும் வந்து ஏதோ ஒரு வழியில் ஒரு கஷ்டம் இருக்குமாம்மா. காசு இருக்கிறவங்களுக்கு வேறொரு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். இப்போ நம்ம வந்து அதுக்கு யோசிக்க கூடாது. ஏதோ ஒரு வழியில் கடவுள் உங்களுக்கு கை தருவார். இன்றைக்கு ஏதோ ஒரு வழியில் தந்துட்டாரு தானே, அதே மாதிரி தான் நீங்களும் யோசிக்க கூடாது. அண்ணா வந்து மனம் தளராமல் இருங்க. குடும்பம் கைவிட்டாலும் ஒரு அக்கா பார்த்து கொண்டு இருக்காங்க. அதில் வந்து அவருக்கு நீ யோசிக்கப்படாது, நீ என்னைய பற்றி இது பண்ணக்கூடாது. நீங்கள் ஆறுதலாக இருக்கீங்க. சரி அண்ணா, சரி நாங்களும் போயிட்டு வரோம்மா. இந்த காணொலியில் நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இந்த காணொலி பார்த்த எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிருக்கும் இந்த அண்ணாவுடைய நிலைமை வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி. குடும்பத்தால் கைவிட்ட ஒரு நிலை. இவர் வந்து மத்திய கிழக்கு நாட்டில் 10 வருட காலமாக, அதுக்கு முன்னாடியும் வந்து இவர் வெளிநாட்டில் தான் இருந்து உழைச்சி தன்னோட குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி வெளிநாட்டில் இருந்து பணம் அனுப்பியிருக்காரு. குடும்பத்தில் இருக்கிற மனைவியும் பிள்ளைகளையும் நம்பி. ஆனால் இப்படி அனுப்பிட்டு இருந்த அண்ணாவுக்கு வந்து குடும்பத்தால் செய்யப்பட்ட துரோகத்தின் விளைவுதான் வந்து அந்த இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா இப்படி இருந்திருக்கு. உண்மையில் எவ்வளோ காலம் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்து நீ மனைவியும் பார்த்து கொண்டு இருந்த அண்ணாவுக்கு வந்து இங்கே வார டைம் வந்து மனைவி விட்டுட்டு ஓடிப்போய் இன்னொரு திருமணம் செஞ்சிட்டாங்க. இது வந்து யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைப்பாடு தான். இதில் வந்து பார்த்தா குடும்பமும் கைவிட்ட நிலையில் இருக்கக்குள்ள இவங்களுக்கு வந்து மனைவி ஊடாக வந்து ஏற்கனவே எடுபட்ட லோனும் இருந்திருக்கு. அப்போ லோன் கட்டுறதுக்காக இவர் வேற ஒரு இடத்துக்கு போய் தொழில் செஞ்சுட்டு இருந்திருக்கார். இப்போ அந்த இடத்துல வச்சு தான் அண்ணாவுக்கு நானும் என்ன குழவி என்று கேட்டேன். எல்லாரும் வந்து கவனமாக இருந்து கொள்ளுங்க. இந்த மஞ்சள் குழவி வந்து ஒரே ஒரு குழவி தான் அண்ணாவுக்கு வந்து முதுகில் குத்தி இருக்குது. குத்துனத்தோட கையும் காலும் வந்து செயலிழந்த நிலையில் இன்றைக்கு வரைக்கும் 1 வருட காலமாக அக்காவின் பராமரிப்பின் கீழ் தான் வந்து இந்த அண்ணா இருந்து கொண்டு வராரு. இப்போ அண்ணாவுக்குரிய ஊன்றுகோல் இருக்குத்தானே, அதுவும் வந்து அடுத்தது அவருக்குரிய மலசல கூட வசதியும் தான் அம்மா கேட்டிருக்காங்க. நேற்றும் கூட சமைக்கல, கையில் எந்த ஒரு காசும் இல்லை. இருந்தாலும் அவங்க பண உதவியை நாடுறதை விட அவங்களுக்குரிய உதவி என்று கட்டாயப்படுத்தி கேட்கறது அண்ணாவுக்குரிய உதவி தான். அண்ணா சார்ந்த உதவின்னு சொன்னால் அவருக்குரிய உதவி அந்த ஊன்றுகோலும் மலசல கூட உதவியும் தான் அம்மா கேட்டிருக்காங்க.
இப்போ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வந்து இது ஒரு பாடமாக இருக்கணும். என்ன விஷயம்னு சொன்னால், இப்போ குளவி இருக்குத்தானே என்று சிலவங்க வந்து சின்ன பிள்ளைகள்லாம் கல் எடுத்து எறிகிறதும் உண்டு. எல்லாரும் வந்து கவனமாக இருந்து கொள்ளுங்க. ஒரு குளவி குட்டி இந்த நிலைமைன்னு சொன்னால் நிறைய குளவிகள் வந்து குத்துற டைமில் உயிர் போகிறதுக்குரிய வாய்ப்புகளும் இருக்குது. இந்த சம்பவம் வந்து நம்ம நாட்டிலேயே நடந்திருக்கு. அப்போ எல்லா விஷயத்துலையும் வந்து நம்மளும் கவனமாக தான் இருக்கணும். இப்போ இந்த அண்ணாவுக்குரிய உதவிகளை தற்சமயம் வந்து முதல் கட்டமாக செஞ்சு தந்திருந்த ஜெர்மனி சேர்ந்த பாக்கியநாதன் அங்களுக்கும் எங்களோட யூடியூப் சேனல் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கொண்டு, அடுத்த கட்ட உதவியை வந்து இந்த அண்ணாவுக்கு செஞ்சு தர நினைக்கிற நீங்கள் கீழே தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு எங்கள் மூலமாக அந்த உதவியை வழங்கி தரலாம். இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொளியை சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜேபி ப்ளாக். பாய்.